கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 36 வயது நிலை கதை இதுதான். ஜோதிகா ரீஎன்ட்ரியாக இருக்கும் படம் 36 வயது நிலை. மலையாளத்துல வெற்றி பெற்ற ஹவ் ஓல்ட் ஆர் யூ படத்தோட ரீமேக். மலையாள படத்தை இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூவே இதையும் இயக்கியிருக்காரு. படத்தோட கதை இதுதாங்க. 36 வயசாகும் ஜோதிகா தாலுகா ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பாக்குறாங்க. அவங்களோட கணவர் ரகுமான் மத்திய அரசு ஊழியர். ரஹ்மானுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி அங்க குடும்பத்தோட செட்டில் ஆகணும்ன்றது லட்சியம். இவங்களுக்கு 8 வயசுல மகள் இருக்கா. ரஹ்மானோட முயற்சியால வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைக்குது. குடும்பத்தோட வெளிநாட்டு போக திட்டமிடும் போது ஜோதிகாவுக்கு மட்டும் விசா கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட ரஹ்மான் மகளோட வெளிநாடு போயிடுறாரு. தனித்து விடப்படும் ஜோதிகா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. படிக்கிற காலத்துல கனவுகளோட லட்சியங்களோட இருந்த ஜோதிகா இப்போ சுமை தாங்கியா வாழ்ந்த வாழ்க்கையும் அதையும் இழந்து நிக்கிறதும் வெறுமையை ஏற்படுத்துது. இதனால தன்னோட வாழ்க்கையில பிடிப்பை இழக்கும் ஜோதிகா தன்னோட வீட்டு மாடியில போட்டிருந்த காய்கறி தோட்டத்தை அழிக்க நினைக்கிறாங்க. அதனால அதுல இருந்த காய்கறிகளை பறிச்சு வேலைக்காரிகிட்ட கொடுக்கறாங்க. வேலைக்காரி அந்த காய்கறிகளை இன்னொரு பணக்காரர் வீட்டுல விற்கிறாங்க. இயற்கை உரத்துல வளர்க்கப்பட்ட அந்த காய்கறிகளோட சுவை அவரை ஆச்சரியப்படுத்துது. அவர் ஜோதிகாவை சந்திச்சு பேசுறாரு. இது மாதிரி நிறைய உற்பத்தி செஞ்சு தாங்க, நான் விற்பனை செஞ்சு தரேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களோட பள்ளிக்கால தோழி ஒருத்தவங்களும் உதவுறாங்க. இதனால ஜோதிகா காய்கறி விவசாயத்துல பல புதுமைகளை புகுத்தி புகழ் பெற்றாங்க. மாநில அரசு அவங்கள விவசாய ஆலோசகரா நியமிக்குது. ஜனாதிபதி விருது கொடுத்து கௌரவிக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறி இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க ஜோதிகா. இதை கேள்விப்பட்ட கணவர் ரஹ்மான் மகளோட இந்தியா திரும்புறாரு. மனைவியோட வளர்ச்சியை அவர் எப்படி எதிர்கொள்றாருன்றதுதான் மீதி கதை.